நான் உங்கள் மது. தற்போது 2024ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகிற குருபெயர்ச்சி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக கூறுவதற்கு நமது அரங்கத்திற்கு 16 வருடம் ஜோதிடர் அனுபவம் பெற்ற பேராசிரியர் பி. கே. சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கார். அவரோட ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். வெல்கம் மேடம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சார் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது? நேயர்களுக்கு கன்னிராசி அப்படிங்கும்போது எல்லாருமே விரும்புகிற ராசி. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம்னா கலோக்கியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பேசும்போது, உனக்கு என்னையா நீ கன்னிராசிக்காரனா இருப்ப. அந்த ஆண்களை பார்த்து அதிகமாக சொல்லுவாங்க, உன் பின்னாடி ஒரு வட்டாரமே இருக்குது, பெண்கள் வட்டாரமே இருக்குது, நீ கன்னிராசிக்காரனா இருப்பியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய ஈர்ப்பு தன்மையின் மூலமாக, தன்னுடைய பேச்சாற்றல், தன்னுடைய செயல்பாடு மூலமாக அனைவரையும் ஈர்த்து கொள்ளும் சக்தி வந்து கன்னிராசிக்கு உண்டு. கன்னிராசிக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தராவது கன்னிராசிக்காரர் இருப்பார், அவருக்கு எல்லாருமே பிடிக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு புத்தி கூர்மை, அந்த விஷயத்தை எப்படி காய் நகர்த்துறங்கிற திறமை, ஈர்த்து கொள்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணுங்கிற ஆற்றல் கன்னிராசிக்கு உறுதியாக உண்டு. இப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல வர்றாரு. இவர் இப்போ 9ஆம் இடத்துல ரிஷபராசிக்குள்ள வர்றாருங்கிறத விட கடந்த 1 வருட காலமாக குரு பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்தார். இப்போ குரு கன்னிராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்து அதிபதி தான் குரு பகவான். அவர் 8ல் போய் அமர்ந்தார். 8ல் உட்கார்ந்த குரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், ஒரு போராட்டம், எதை எடுத்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானும் ராசிக்குள்ள அமர்ந்திருக்கார். இப்போ வந்து கேது பகவான் கன்னிராசிக்குள்ள தான் இருக்காரு. அப்போ கன்னிராசிக்குள்ள கேது அமர்ந்தது வந்து அதிகமான மன அழுத்தம், எதையுமே ஒரு ஸ்டாண்டர்டாக செய்ய முடியல, எது செஞ்சாலும் ஒரு பதட்டமும் பயமும் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிட ரீதியாக சொல்லும்போது நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு குருவை ஜாதகமாகவும் பெண்ணுக்கு வந்து சுக்கிரனை ஜாதகமாகவும் எடுத்துக்கிறோம். ஒரு ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நாடி ஜோதிட முறைப்படி பார்க்கும்பொழுது, கணக்கிட்டு பார்க்கும்பொழுது மிக முக்கியமாக பார்க்கறது வந்து குரு பகவான், சுக்கிர பகவான், இந்த 2 பேரை வச்சு தான் நாடி ஜோதிடத்தில் ஜாதகம் சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த குருவானவர் 8ஆம் இடத்துல வந்துட்டு என்ன ஆகும்? ஒன்றுமே செய்ய முடியாது, எது எடுத்தாலும் ஒரு அழுத்தத்தோடு இருக்கும். இதில் கேது வந்து ராசியில் உட்காந்துட்டாரா சொல்லவே தேவையில்லை. ஒரு கடந்த 5-6 மாதமாகவே எதிரையுமே விரக்தியான தன்மைகள் இருப்பாங்க. இதில் வந்து பர்ஃபெக்டாக எடுக்கணும்னா கேது பகவான் எப்போ சித்திரை நட்சத்திரம் உள்ள வந்தாரோ, கன்னிராசிக்குள்ள வந்தாரோ, அதுலேருந்தே கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குதுன்னு சொல்ல தான் செய்கிறாங்க. ஸோ இந்த நிலை இப்போ வந்து கேது எங்கள் இதில் உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தத்துக்குள்ள உட்காந்துருக்காரு. அப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்களாம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடந்த ஒரு 2 வாரமாகவே அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மன அழுத்தம் அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு தான் அந்த குரு பயிற்சியோட பலன்கள். இதுக்கலே ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு எதிர்பார்த்துக்கிற ராசி கன்னிராசி. அந்த சூழ்நிலையை மாற்றம், வெற்றிகரமான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கறது குருவின் பார்வை மூலமாக கன்னிராசிக்கு நல்லா இருக்க போகுது. அதே போல் கன்னிராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது தான் கன்னிராசி. கன்னிராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். ஸோ இந்த கிரகமைப்புகள் மூலமாக கன்னிராசிக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தான் உண்டு. அடித்து சொல்லலாம், முன்னேற்றம் உறுதியாக இருக்குங்கிறத சொல்லலாம். இப்போ குரு பார்வை எப்படி உழுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் உழுது. 5ஆம் பார்வை தான் விசேஷ பார்வை. அந்த 5ஆம் விசேஷம் பார்வை வந்து கன்னி ராசியில் உழுறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசியை குரு பகவான் 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குற பார்த்தீங்களா, முயற்சி தடைகள் விலக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, இளைய சகோதரர் மூலமாக முன்னேற்றம், இளைய சகோதரிகள் மூலமாக மகிழ்ச்சி, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போ வந்து கன்னிராசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நமது கன்னிராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள்ங்கிறத பார்க்கும்.
அதேபோல் கன்னி ராசிக்கு 11ஆம் இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுன ராசியாக வருது. அப்போ இந்த கன்னி ராசியும் மிதுன ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். அதனால தான் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது புதனை ஆளுமை தன்மையாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த தன்மையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு மூத்த சகோதரர்களுக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. மூத்த சகோதரருக்கு யாருக்கா கல்யாணம் முடியல, அவங்க எப்போ தான் கல்யாணம் முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற கன்னிராசிக்காரர்களுக்கு மூத்த சகோதரருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுபோல் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது சாமி, நானும் கோயில் அலையிறேன், எங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சரியான ட்ரீட்மெண்ட் யாரும் பார்க்கல, அதுக்கு மீது தடையாகவே இருக்குது அப்படின்னா குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டு. காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள், காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள்லாம் கன்னிராசிக்காரருக்கு சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். அதேபோல் ஆற்றல், அந்த ஒரு கற்பனை திறன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து கன்னிராசிக்கு எப்பவுமே அதிகமாக இருக்கும். அதில் இப்போ வந்து குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடமான மகர ராசியை பார்க்கறதுனால உறுதியாக கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கவிதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கன்னிராசிக்காரங்க பட்டையை கிளப்புவாங்க, முதலிடமாக வருவதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வழி உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாதங்களை தவிர்த்து தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருந்து சரியான முறையை பயன்படுத்துகிறாங்கன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கன்னிராசிக்கு இந்த வருடம் மகிழ்ச்சியான வருடம் என சொல்லலாம். கன்னிராசி நேயர்களுக்கு மன அழுத்தம் குறையுன்னு சொல்லியிருக்காங்க, முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம காதல் கைகூடுன்னு சொல்லியிருக்காங்க, சகோதரர்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி கன்னிராசிகளுக்கு எல்லாமே நல்லதே நடக்க என்னோட வாழ்த்து. வருடம் சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல்பாடு. இந்த மாதத்தில் குரு பகவான் பயிற்சியாவது அனைவருக்குமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்க போகுது. அது நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொன்ன குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 20லேருந்து 30% செயல்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக 20லேருந்து 30% வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. சின்ன சின்ன தாக்கங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தாக்கத்துக்குரிய செயல்பாடும் உறுதியாக உண்டு. மீதி உள்ள 70% எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் அதனுடைய தன்மை இருக்கிறது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக வலிமையான தன்மைங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள விஷயம்தான். இப்போ கோடான கோடி மேசராசிக்காரங்க இருப்பாங்க அல்லது ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க, எத்தனை பேரும் இருக்காங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கோடான கோடி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இதெல்லாம் நடந்துருதா அப்படின்னா 20 to 30 தான். அப்போ மீதி உள்ள சதவீதம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள். இப்போ லக்னம் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கணும். லக்னத்தை வச்சு தான் ஒரு தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ராசியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாக தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ஸோ இப்போ லக்ன ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த லக்னம் நல்ல ஒரு வலிமை இருந்தால் அந்த ஜாதகர் எதையும் எதிர்கொள்ளும் சக்தி கொண்டவராக இருப்பார். இதுதான் விஷயம். ஸோ அப்போ ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் மகிழ்ச்சிகள் ஏற்படுங்கிறது உண்மை. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஜாதகம் வலுவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியான உள்ள விஷயம். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குமா, இல்லை என்னோடய வாழ்க்கையில் எப்போ நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செஞ்ச அனைவருக்குமே ஜாதக ரீதியான முழு விவரங்கள் மிக தெளிவாக துல்லியமாக கூறப்படுகிறத தெரிவிச்சுக்கிறேன். முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துக்களை. நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி சார். நீங்கள் புகழ் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சார். புகழ் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.